ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னையின் இந்த வணக்க மாதத்தில் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள ஒவ்வொரு திருப்பெயராக உங்களோடு இணைந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்னும் அந்த திருப்பெயரை நாம் சற்று தியானிப்போமாக. அன்னை மரியா தூய்மை மிகு அன்னை, மதர் மோஸ்ட் பியூர் என்று அழைக்கப்படுகிறார்கள். தூய்மை என்பது இறைவனுக்குரிய ஒரு பண்பு, இறைவன் விரும்புகிற ஒரு பண்பு. தூய்மை என்பது நம் அன்றாட வாழ்விலும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. நம்முடைய இல்லங்கள், நம்முடைய தெருக்கள், நாம் வசிக்கின்ற பகுதி, இந்த உலகம் தூய்மையாக இருக்க வேண்டும், மாசின்றி இருக்க வேண்டும். இன்று உலகம் மாசுபட்டு கிடக்கிறது. நம்முடைய இல்லங்கள், நம்முடைய தெருக்கள், நம்முடைய ஆறுகள் மாசு கலந்து இருக்கின்றன. தூய்மையை இறைவன் விரும்புகிறார். தூய்மையே நமக்கு நலம் தருகிறது. கடவுள் தூயவராக இருக்கின்றார். எனவே நாமும் அவரை போல தூயவராக இருக்க வேண்டும் என்று அவர் அழைக்கின்றார். எபிரேயர் திருமடல் 12:14 நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் 12:14, தூய்மையை நாடுங்கள், தூய்மை என்று எவரும் ஆண்டவரை காண மாட்டார். அருமையான ஒரு செய்தி. காரணம், கடவுள் தூயவர். ஆகவே தூய்மையின்றி நாம் கடவுளை காண இயலாது. எனவே தூய்மையை நாடுங்கள் என்று எபிரேயர் திருமடல் அழைப்பு விடுக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 5:8 ஆண்டவர் மலைப்பொழிவில் கூறினார், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஆகவே கடவுளை காண்பதற்கே தூய்மை தேவைப்படுகிறது என்றால், கடவுளை தன் திருவயிற்றில் சுமப்பதற்கு எவ்வளவு தூய்மை தேவைப்பட வேண்டும். அந்த தூய்மையை கடவுள் ஒரு கொடையாக அன்னை மரியாவுக்கு வழங்கினார். அவரை தூய்மைப்படுத்தினார். தாயின் வயிற்றிலேயே அவரை தூய்மைப்படுத்தினார். எனவே அவர் தூய்மை மிகு அன்னை என்று அழைக்கப்படுகின்றார். அன்னை மரியாவுடைய தூய்மை உடல் சார்ந்த தூய்மை மட்டுமல்ல, அகம் சார்ந்த தூய்மை. அவர் உள்ளத்தில், ஆன்மாவில் தூய்மையாக இருந்தார். தூய்மை என்பது இறைவனுக்கு முற்றிலுமாக தன்னை அர்ப்பணிப்பதில் அடங்கியிருக்கிறது. ஒருவர் தூய்மையாக இருக்கிறார், தூயவராக இருக்கின்றார் என்றால் அவர் முற்றிலுமாக கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார் என்று பொருள். எனவே தான் நாம் தூயவர்கள், புனிதர்கள் என்று பலரை அழைக்கின்றோம். அவர்கள் எல்லோரும் தூய வாழ்வு வாழ்ந்து கடவுளுக்கு தங்களையே, தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்தார்கள். அவர்கள் அனைவரிலும் முதல்வராக, முதல்வியாக அன்னை மரியா இருக்கின்றார். எனவேதான் தூய்மை மிகு அன்னையே என்று அவர் அழைக்கப்படுகின்றார். அன்னை மரியா தூய்மை மிக்கவராக இருப்பது நமக்கு ஊக்கத்தை தருவதற்காகத்தான். நாம் எல்லோரும் தூய்மையை நாட வேண்டும், நாம் எல்லோரும் அவர் அருகில் செல்ல வேண்டும் என்கிற ஒரு துணிவை நமக்கு தருவதற்காகத்தான் அன்னை மரியா தூயவராக இருக்கின்றார். அன்னை மரியாவை கடவுள் தூயவராக படைத்தது நோக்கம், நாமும் அந்த அன்னையைப் போல வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். தூய்மையை நாடுங்கள், அப்போதுதான் நீங்கள் கடவுளை காண்பீர்கள் என்கிற இறைமொழியை நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாம் கடைபிடிப்பதற்கு அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் தூயவராக இருந்தார். அவருடைய வாழ்வும், அவருடைய சொல்லும், அவருடைய செயலும், அவருடைய சிந்தனையும் தூயதாக இருந்தது. எனவே நாமும் அந்த அன்னையிடமிருந்து அந்த தூய்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சொல்லும், செயலும், சிந்தனையும், வாழ்வும் தூயதாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். தூய்மையின்றி நாம் கடவுளை காண இயலாது. கடவுளை காண விரும்புகிற அனைவரும் அந்த தூய்மையை விரும்பி பெற்றுக்கொள்வோமாக. அதற்காக அந்த அன்னையை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. அன்னை மரியா பெர்னதத்துக்கு லூர்து நகரில் காட்சி தந்தபோது நாமே அமல உற்பவம் என்று மொழிந்தார். பிறப்பு நிலை பாவமின்றி பிறந்தவர் என்று தன்னை அவர் வெளிப்படுத்தினார். ஆகவே தாயின் வயிற்றில் கருத்தாங்கும் போதே கடவுள் அவருக்கு சிறப்பான கொடையை கொடுத்து அவரை தூயவராக்கினார். அந்த பேறு பெற்ற அன்னை மரியாவை நாம் வாழ்த்துவோமாக. தூய்மை மிகு அன்னையே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று மன்றாடி, நாமும் அன்னையைப் போல சொல்லிலும், செயலிலும், வாழ்விலும், பணியிலும் தூயவராக வாழ முயற்சி செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.